ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் டக்குன்னு வேலையை குயிக்காக முடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீரை கடையலுக்கு நான் அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. உங்களோட கீரையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நான் 1 கட்டு கீரையில் அந்த இலையை மட்டும் பறித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியிலேயே ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா கீரையை நம்ம ஆட் பண்ணோடனே கீரை ஈஸியாக குக் ஆகிரும். அதனால் பச்சை மிளகாயும் பூண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக வேக விட்டுடலாம். இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் ஓரளவுக்கு குக் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கீரையை நான் அந்த இலையை மட்டும் பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. கரெக்டாக மூழ்கிற அளவு சேர்த்தா போதும். நம்ம கீரையை ஆட் பண்ணோடனே அது குக்காக நல்லா சுருண்டு வந்துடும். நீங்கள் இந்த கீரையோட தண்டு வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த தண்டை நம்ம நார்மலாக கூட்டு பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அந்த தண்டில் தான் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. இப்போ இது ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கீரை நம்ம இலையை மட்டும் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிரும். ஸோ நீங்கள் காரத்துக்காக பச்சை மிளகாய்க்கு பதில் மிளகு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே குக்காக விட்டுருங்க. கீரையோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களால் மத்து வச்சு கடைய முடியல அப்படின்னா மிக்சியில் லைட்டாக பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிப்புடகை ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட தாளிப்புடகை இல்லை அப்படின்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பட் தாளிப்புடகம் சேர்த்துக்கிறதுனால அந்த கீரை கடையிலுக்கே ஒரு யூனிக் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம கீரையில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த அரைக்கீரை கடையல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் காரம் கம்மியாக இருக்கும். அந்த கீரையோட ஃப்ளேவர் தான் நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.